நேற்று 3 மணிக்கு தான் வாந்தி எடுத்துன்னு சொல்லிட்டு 24 hours இங்கே இருக்கிற ப்ரைவேட்டுக்கு இட்டு போனாங்க. அங்கே திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, எங்கள் அக்கா ஃபோன் பண்ணா, நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற நீ போய் அண்ணனை போய் பாருன்னு. நான் வந்து இறங்குவோம். அவங்க டாக்டர் சொன்னாங்க, இல்லைங்க இங்கே பார்க்க முடியாது எங்களை, நீங்கள் ஸ்டான்லிக்கு தூக்கின்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் டாக்டருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. எங்களால் முடிஞ்சவரை காப்பாற்றுவோம், நீங்கள் கையெழுத்து போட்டு குத்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. என் கழுத்துக்கு மாலை போட்டவனுக்கு நான் தான் கையெழுத்து போட்டேன் சாவத்துக்கு. நான் தான் இட்டு போய் அவனை அட்மிட் பண்ணி 4 மணி வரல பக்கத்துல இருந்த. அதுக்கு முன்னாடி இல்லை இங்க வைக்க முடியாது, நீங்க ஐசியூல தீக்கின்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரே நாள் தான் நேத்து போனா உயிரோடு இன்னைக்கு தீக்கின்னு வந்துட்டோம். நாங்க கொஞ்சம் போச்சு. எனக்கு 41 வயசு ஆகுது. இது வரைக்கும் வந்தவங்கள பசியம் பட்டினியமா அனுப்பவே மாட்டான். தாவையில பட்டினி படுக்கணும், அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவான். எல்லாரும் ஜெயஸ்லன்னு கேட்கவே மாட்டாங்க. தலைவா தலைவா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கிட்ட நல்ல பழக்கம் தான். இது வரைக்கும் யாரையும் சீப்போ ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் எங்களை கூட இப்ப பார்த்துன்னா இருங்க, உங்களை மூக்குல குத்த போறேன் அவ்வளவுதான். அதிட்டு கூட பேச மாட்டான், சிரிச்ச முகம். எங்க அண்ணன் கருப்பா இருந்தாலும் 10 பேர் வந்தாலும் யாருல கண்டுபிடிப்பேன். ஐட்டம் வைட்டமா இருப்பான். எல்லாரும் இவளுங்கெல்லாம் வரா மறதி கொடுப்பாளுங்க. நான் மட்டும் டேய் தேசிலான்னு இவளுங்களாம் திட்டுவாளுங்க. அவ்வளோ பெரியவிட போயிட்டு வாடி போடுங்க என்னன்னு சொல்லுவா. அதாவது உரிமையா கூப்பிடுது, நீங்க தான் கூப்பிட மாட்டீங்க, நீ கூப்பிடுமா நான் பாத்துக்கிறேன்னு. டே தேசிலான்னு கூப்பிடுவேன். சாகும் போது தான் எங்க அப்பாவே கூப்பிட்டேன் அண்ணனே. இனிமேல் வர மாட்டா, நாங்க விட்டுட்டோம். அம்மாவுக்கு பார்வை கிடையாது. 4 அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அம்மாவை பாத்துக்கிறது யாரு, கடைசி வரை நான் பாத்துக்கிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னான். இல்லப்பா எனக்கு கல்யாணம் வரேன், அம்மா கூட உங்க கூடவே நான் இருந்துடுறேன், நீயே போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எங்களுக்கு எதனா ஒன்னா நாங்க தான் வந்து அவங்ககிட்ட கேட்போம். இது வரைக்கும் எனக்குன்னு அவன் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. கடை வாங்கியாவது எங்களுக்கு தான் செய்வானே தவிர அவனுக்குன்னு சொந்தமா ஒண்ணு கூட அவன் வச்சுக்கல. இருக்குதெல்லாம் குத்துட்டான், கவனிச்சிக்க மாட்டான். என் 2 புள்ள பொறுப்பை பார்த்தா, என் பெரிய அக்காவை பொங்கல் சீரு, தீபாவளி சீரு, கிறிஸ்மஸ் எந்த பண்டிகை விட மாட்டான். எல்லாருக்கும் சரிசமமா செய்வாங்க. ஒருத்தின்னு விட்டு கொடுக்க மாட்டான். நாங்களே போய் சொல்லுவா அப்படி பண்றா. நான் இருக்க போது கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போவீங்களா, நீங்க சும்மா சண்டை போட்டுக்கிறீங்க போங்க, வேற வேலை இல்லை உங்களுக்கு அதுட்டு பேச மாட்டான். அவ எங்க இருந்தாலும் ஜேஜேன்னு இருக்கும், ஜேஜேன்னு இருக்கும். இன்னைக்கு போயிட்டான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான். என் பெரிய அண்ணனை கூட அவன் தான் பார்த்தான். இவனுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் அதே மாதிரி என் பெரிய அண்ணனுக்கு எடுப்பான். இது வரைக்கும் என் பெரிய அண்ணன் வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டான், எல்லாத்தையும் இவன் தான் செய்தான். எங்க அப்பா இவருக்கு மஞ்சக்காமல் வந்து கால் விழுந்துச்சு, இவரை கூட அவன் தான் பார்த்துன்னு இருந்தான். தூக்கின்னு போயிட்டு பாத்ரூம்ல உட்கார வச்சு இன்னைக்கு மூட்டையா கட்டி தூக்கிட்டு வரப்போ எங்களால முடியலப்பா, எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. அப்பா